அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத பலன்கள். தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி, உங்கள் ராசியிலே கேது இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், உங்கள் ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் மகர ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் கும்ப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சிட்டு இருக்காரு. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல குரு அதிர்ஷ்டஸ்தானத்துல ரிஷப ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் கடக ராசியில் இருக்காரு. இதுதான் தை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். தை மாதம் பாருங்க, 8ஆம் தேதி, தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 11ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் இந்த மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்க போகுது. இந்த மாதம் புதன் மட்டும் 2 இடத்துக்கு மாறுவாரு. சுக்கிரன் உச்ச நிலைக்கு போக போறாரு, சுக்கிரன் உச்சமடை போறாரு, செவ்வாயோட மாற்றம் இருக்கு. அதனால இந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும், எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும், உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? கன்னிராசி, உங்க ராசிநாதன் புதன் பாருங்க 4ஆம் இடத்துல இருக்காரு. ராசியில கேது இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பம் கொடுத்துருப்பாரு. இதுவா அதுவா, அது பண்ணலாமா இது பண்ணலாமா, அங்க போலாமா இங்க போலாமா, இது ஒரு கன்ஃபியூஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. ஆனா ராசி குரு பார்க்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்காரு, அதான் ரொம்ப முக்கியம். ராசிநாதன் பாருங்க 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 11ஆம் தேதி, தை மாதம் 11ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப இந்த மாதம் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறதும் ராசி குரு பார்க்கறதும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். அந்த மன பிரச்சனை, மனக்குழப்பம் இதெல்லாமே உங்களை விட்டு விலகும். குழம்பிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது இல்லை, ஏதோ உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருந்தது இல்லை, அது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. மனக்குழப்பம் இருக்காது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக இருக்க போறீங்க. ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அப்போ கன்னிராசி நேயர்களோட வாழ்க்கை இந்த மாதம் மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க, ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க. அப்போ ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காரு, சனியோட தான் இருக்காரு. ராசிக்கு ஒரு யோகாதிபதி தான், பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது, வருமானத்துல பிரச்சனை இருக்காது, கவலைப்படாதீங்க. பணம் வரும். சரிங்களா? பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். இங்க சனியோட இருந்தாலும் கூட சின்ன சின்ன கொஞ்சம் டல் அடிக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பெரிய அளவுக்கு இங்க கெடுதலோ பிரச்சனையோ பண பிரச்சனையோ பணத்துல போய் லாக் ஆகுறதோ மாட்டிக்கிறதோ அந்த மாதிரிலாம் வராது. பண பிரச்சனை இருக்காது. பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 3ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு. சரிங்களா? அதனால பெருசா பாதிப்பு இருக்காதுங்க. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குற ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதம். ராசிநாதன் நல்லா இருக்காரு. ராசிநாதன் நல்லா இருந்துட்டா தொட்டது தொடங்கும், நீங்க நினைச்சது நடக்கும், ஆசைப்பட்டது நிறைவேறும், உங்க கனவு நிறைவேறும்னு அர்த்தம். அப்போ எதை தொட்டாலும் வெற்றி தான் இந்த மாதம். சரிங்களா? உங்க ராசிக்கு 5ல் சூரியன் இருக்காரு. உங்க ராசிக்கு அவர் யாரு? 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா விரையாதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. குழந்தைகளுக்காக செலவு பண்றது, குழந்தைகளை செட்டில் பண்றதுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. சரிங்களா? குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாயிரும். அதனால பிரச்சனையே கிடையாது. 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி இருக்காங்க. அப்ப 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கு. அப்ப நல்ல வேலை, வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும். வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாலும் சரி, போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வாகனம் வாங்கணும்னு ஒரு கனவா இருக்கவங்களுக்கு, ஒரு பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், கேட்ட கடன் கிடைக்கல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்காங்க. இந்த மாதம் வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கைக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஏன்னா 4ஆம் அதிபதி 6ல் இருக்கார். சாரி, உங்களுக்கு 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். அப்போ வீடு வாகனத்துக்கு உண்டான அமைப்பு 4ஆம் அதிபதி யாரு? குரு. அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி சனி எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடமும் அதிர்ஷ்டம், 9ஆம் இடமும் அதிர்ஷ்டம். இப்போ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நல்ல விதமா அமைஞ்சிடும். இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி எதிர்ப்புகள், எதிரி நிறைய இருந்தா கூட அந்த எதிரி எல்லாமே உங்களுக்கு இல்லாம பண்ணுவார் சனி. எதிர்ப்புகள் எல்லாம் பண்ணுவார். உடம்புல நிறைய வியாதி இருக்குங்க சார், மாத்திரை மருந்து சாப்பிட்டு சரியாக மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு, நாங்களும் ஹாஸ்பிட்டல்ல போறோம், உடம்புல வியாதி மட்டும் தீர மாட்டேங்குது சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த வியாதி கண்ட்ரோல் ஆக போது
இல்லை வியாதி பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். சரிங்களா? கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சர்ப்ப கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வரன் அமைஞ்சிரும். ஒரு சில பேத்துக்குள்ள அந்த மாதம் நல்ல வரனே உங்களுக்கு அமைஞ்சிரும். சரிங்களா? 9ஆம் இடத்துல குரு இருக்கார். பாகிஸ்தானத்துல குரு இருக்கிறனால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். 5ஆம் அதிபதி சனி நல்லா இருக்கார். அப்ப அதிர்ஷ்டம். திருமணம் ஆகாம இருந்தவங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரப்போகுது. உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் லாபம் கிடைக்கும் இந்த மாதம். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. இதெல்லாமே ஒரு சாதகமா இருக்கு. முக்கியமா சொல்லப்போனா செவ்வாய் இந்த மாதம் தை மாதம் 8ஆம் தேதி ஒரு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது கடகத்திலேருந்து ரிவர்ஸாக வந்து வக்ரமாயி உங்களுக்கு வரனால ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையில் அதிகாரிகள், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆர்மி மிலிட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு சிறப்பான மாதம் சொல்லிடலாம். மருத்துவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், அரசாங்க வேலையிலிருந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு இந்த மாதம் உருவாகக்கூடிய அந்த இது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. ராசிநாதன் நல்லா இருக்காரு. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா தான் மனக்குழப்பம் இருக்கும். நினைச்சது நடக்காது, ஆசைப்பட்டது நிறைவேறாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஆப்போசிட்டா எதிராக நடக்கும். ஆனா இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லிடலாம். சுக்கிரன் பாருங்க உங்க ராசிக்கு 6ல இருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப 7ஆம் இடத்துக்கு வரனால அந்த திருமணத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அப்போ நல்ல ஒரு வரன் தேடி வரும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிரும். வீட்டில் யாரோ உங்களுக்கு ஒத்துக்காம இருந்திருப்பாங்க. யார் பெற்றோரோட சம்மதமும் வீட்டில் ஏதோ ஒன்று தடங்களா இருந்திருக்கும். பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும் இந்த மாதம். லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் சொல்லிடலாம். சரிங்களா? பணம் வரும், அதில் பிரச்சனையே கிடையாது. சின்ன சின்ன குடும்பத்தில் சின்ன 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 பிரச்சனை வந்துட்டு போகும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பணப்பிரச்சனை, தீராத பிரச்சனை, கடன் தொல்லை அதில் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. எப்படியும் சமாளிச்சிருவீங்க இந்த மாதம். சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருக்காரு. அதனால சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் எல்லா கன்னிராசினியர்களுக்கும் இருக்கும். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ வேலை கிடைக்கும், தொழில பிரச்சனை கிடையாது, வேலையில பிரச்சனை கிடையாது. வேலை இழந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ப்ரொமோஷன், ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள பாக்கி இதெல்லாம் பெண்டிங்காக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் சொல்லிடலாம். சரிங்களா? நல்லா இருக்குங்க. கன்னிராசினியர்கள் நல்லபடியாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு உங்கள் பக்கம் சாதகமாக தான் இருக்க போது. வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன். ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம். லக்னம்ங்கிறது வேற. சரிங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும். ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி தாங்க ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களோட கர்மா என்னன்னு தெரியும். நல்ல கர்மால பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்காங்களா. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன், அதாவது வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ உங்களோட வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கொடுப்பினில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பினில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பினில் இருக்கீங்களா, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும், வீடு வாகனம் எப்போ அமையும், வண்டி வாகனம் எப்போ அமையும், அதுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சா வரலையா, வெளிநாடு போக முடியுமா முடியாதா, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவீங்க, எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.